முத்துலட்சுமி எங்க என்ன தெரியாதியா? என் அக்கா பொண்ணு கூட தெரியாம ஏன் கண்டக்டரா இருக்க? சொல்லியா வழியில் எங்கேயாவது இறக்கி விட்டியா? சொல்லியா நல்லா குத்திடுவேன். மாமா நான் இங்க இருக்கேன். அடையாளமே தெரியல முத்து. எப்படி முத்து நல்லா இருக்கியா? ஏன் முத்து நீ பஸ்ல வந்தியா இல்ல குதிரையில வந்தியா? ஏன் மாமா என்னது கொடா சட்டை? இல்ல மாமா சிட்டில இப்ப இதான் ஃபேஷன். சட்டில பேசணும் அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நம்ம மண்ணுல கால் எடுத்து வச்சா அழகா பூ வச்சு பொட்டு வச்சு பாவாடை போட்டுட்டு அப்படி நம்ம ஊர் பொண்ணு மாதிரி நடந்து வரணும். இது பாரு யாரோட பொண்ணு தெரியுமா? மலச்சாமி தேவர் பொண்ணு. ஓ அப்பனுக்கு நம்ம ஊர்ல என்ன செல்வா இருக்குது தெரியுமா? முத்து போற வழியில நம்ம தோட்டத்துல உன் துணிமணியில மாத்திட்டு வரேன். அதெல்லாம் நான் தான் எடுத்துக்கிட்டு வரணும். அக்கா உனக்கா காத்துக்கிட்டு இருக்கு. வா ஓடியா. ஐயா வண்டி வந்துடுச்சு. முத்துலட்சுமி அம்மா வந்துட்டாங்க. நல்லா நல்லா. ஐயோ மறந்துட்ட பாரு. முத்துலட்சுமி திரும்ப. ஊரு கண்ணு உறவு கண்ணு பார்த்த கண்ணு பார்க்காத கண்ணு நல்ல கண்ணு நொல்ல கண்ணு ஏன் கண்ணு வாங்க கண்ணு அக்கா கண்ணு மாமன் கண்ணு அத்தனை கண்ணும் பட்டிருக்கும். இந்த துப்பு என்ன மாமா இதெல்லாம்? துப்பு என் மூஞ்சில இல்ல இங்க. துப்பு அப்படியே திரும்பி பார்க்காம போ போ. என்ன மாமா புள்ளை கண்ணு போட்டிருக்கும்ல? இந்த வரேன். அம்மா பட்டியில் அடிச்சா அது ஐயா ஊர்ல கேட்கும். ஐயா ஊர்ல கேட்டா அது இழுக்கும். தொட்டுற கட்டுற மேலத்ததா தொட்டுற விட்டதில்ல. மத்தவன் கெட்டது போலவதான் மத்தளம் கெட்டதில்ல. ஐயர் ஐயாவை அர அச்சிட இது ஏன் தோட? ஐயா ஊர்ல கேட்டா ஐயா ஊர்ல கேட்டா அமைதி அமைதி. மாலை போடுறோம் ஒவ்வொருத்தர கொடுங்க. என்ன 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 அம்மாவை பாக்கணும். போயா ஏதோ டான்ஸ் பாத்தியா? உன் கழுத்துல மாலை விழுந்துச்சு. நீ அந்த அம்மாவுக்கு எலுமிச்சம்பளம் கொடுத்த. அதோட போயிடணும். சும்மா தொலை பண்ண கூடாது. ஒரு ரசிகனுடைய ஆர்வத்தை தடுக்காதீங்க சார். அதெல்லாம் ஒண்ணு வேணா போயா. என்ன சத்தம்? இந்த நீங்க மாலை போட்டீங்கல்ல அந்த ஆளு. சரி உள்ள அனுப்பு. அம்மாவே சொல்லிட்டாங்க. ஐயோ ஏதாவது தொலைக்க போறானோ? என்னப்பா சொல்ற? ஒண்ணு இல்ல போங்க. டான்ஸ் தான் பாத்தீங்களே, எங்க எதுக்கு வந்தீங்க? எனக்கு ஒரு சந்தேகம், அதை கேட்டு போலான்னு வந்தேன். என்ன? தொடர்ந்து நீங்க மேடையில நடனம் ஆட போறீங்களா இல்ல குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட போறீங்களான்னு? கொஞ்ச நாளைக்கு டான்ஸ் ஆட போறேன். அதுக்கப்புறம் ஒரு தொழிலதிபரை பார்த்து கல்யாணம் பண்ணி. அம்மாடி என் வயித்துல பாலை வாத்தீங்க. ஏன்? இல்ல நானும் ஒரு தொழிலதிபர் தான். என்ன தொழில்? கடலக்காய் உடைக்கிற மிஷின் வச்சிருக்கேனுங்க, நெல் அரைக்கிற மில்லு வச்சிருக்கேனுங்க, அப்புறம் இந்த புண்ணா காட்டுற செக்கு வச்சிருக்கேனுங்க. ஏன் சிரிக்கிறீங்க? அதுவும் தொழில் தானே. நான் உளுந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க. உங்க ஆட்டத்தை பார்த்து நான் மயங்கி போயிட்டேங்க. எங்க ட்ரிக்கர்ல ஏதாவது ஒண்ணு நீங்க வச்சுக்கணும். அப்படி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா தான் என் மனசு ரொம்ப சந்தோஷப்படும். என்ன? இந்த மோதிரத்தையாவது வச்சுக்குங்க. என்கிட்டதான் அது நிறைய இருக்கே. கால்ல போட்டுக்குங்க. சரி உங்க ஆசை. ஆட்டாம இருங்க. என்னது இடி விழுந்த தலைய, தீஞ்ச தலைய, காஞ்ச தலைய எல்லாரும் பாத்துட்டு நிக்கிறானுங்க. தரிசனம் கிடைச்சிருச்சோ? எப்ப வழுக்க பாரு. அம்மா தரிசனம் கிடைச்சிருச்சா? சாம்பிராணி போக போடுறாங்க, வந்துருவாங்க. யோ தரிசனம் கிடைச்சிருச்சா? இப்பதானே பன்னீர் போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல குளிச்சுட்டு வருவாங்க. அண்ணா அம்மா எப்ப வருவாங்க? வீரராஜ சோழன் வந்தா தெரியும். அது ஏன் வீரராஜ சோழன்? இந்த வீட்டுக்கு நீங்க புதுசா? பேருக்கும் ஒருவத்துக்கும் சம்பந்தம் இல்லாம ஒருத்த வருவான், அவன் தான். சொல்லு பாட்டுல வந்துட்டாங்களா? அங்க என்ன வேடிக்கை பாக்குற? போய் கூட்டியா?
பன்னீர் நல்லா தெரியுமா? நல்லா கூட்டியா? ஆ. ஆ, ஆ. யோ அங்க என்ன தடவுற, அங்க கூட்டியா? பின்னாடி தூசிருச்சியா? ஓ. இந்த வீட்டுக்கு பண்ணையாரா வந்தேன், இப்படி வீடு கூட்ட வச்சுட்டாங்களே, என்னைக்காவது சிந்தாமணி கிடைக்காம போயிருவா. நல்லா குனிஞ்சு கூட்டியா? சரியா? பன்னீர் தாராளமா தெரியுமா? அடடடடா, பன்னீரை தெளிச்சு மயில் தொகையால பெருக்கிறத பார்த்தா இங்கேயே படுத்து புரளலாம் போல் இருக்குதே. எதே படுத்து பொருள போறியா? இந்த வீட்டு வாசப்படி மிதிச்சாலே 1500 ரூபாய் கொடுக்கணும், தெரியுமா உனக்கு? ஓஹோ, நீங்க தான் வீரராஜ சோழரா? ஆஹா, எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்க வாசப்ப இருக்கிற ஸ்டைல்லயே தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன டேய், இது உன் சொந்த பேரா இல்ல வாடகைக்கு வாங்கி வச்சிட்டியா? இங்க பாருங்க, அனாவசியம் பேசாதீங்க. நான் ஒரு குட்டி ஜமீனு 7 ஏக்கர் சொந்தக்காரன். போடா மொச்ச கொட்டை. 7 ஏக்கர் வச்சிருந்தா எங்க ஊர்ல விவசாயி தான்டா. 70 ஏக்கர் வச்சிருக்கிறேன் நான் ஜமீன்டா. எங்க அதை கொஞ்சம் காட்டு. அடே எங்க அப்பா, எவ்வளவு மயில் தொகை, ஒவ்வொரு மயிலா உட்கார்ந்து புடுங்குனியா? சும்மா ஏரியா. ஐயோ, வெள்ளிக்கிழமை சிந்தாமணி சிக்கெடுக்க வருவா, போய் பாருன்னு சொன்னாங்க. அவங்க வாய்க்கு தேனத்தான் முடிச்சு ஊத்தணும். அந்த சிக்கெடுக்கிற கை நானா இருக்க கூடாதா? இதோட இந்த கையை போயிரும். ஏ சிந்தாமணி தம்பி அவன் தான் நரசிம்ம, ஒரே வெட்டுதான் கைய 3 துண்டு ஆக்கிடுவேன். பார்த்து நடந்துக்க, பயங்கரமானவன். அந்த ஓரமா நிக்கிறானே பாதி யானை சைஸ்ல அவனா? அவனேதான். தம்பி, அந்த முதல் வண்டி யாருதுன்னு விசாரிச்சியா? பாலப்பட்டி நாயக்கருது 10-15 வாழத்தோப்புக்கு சொந்தக்காரர். படிப்பு என்ன படிச்சிருக்காரு? 3ஆம் கிளாஸ் நினைக்கிறேன். ஆனா ஊர் பிரசிடென்ட். ரெண்டாவது வண்டி யாருது? எஸ்டேட் முதலாளியாம. வயசு என்ன இருக்கும்? ஒரு 50 தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். நீ அடுத்த வண்டியை தாண்டு. இங்க பாருங்க, எல்லாமே வைரம். ப்ளீஸ் ப்ளீஸ். சோழா, அம்மா, அந்த கடைசி வண்டி யாருது? மதுக்கரை மயில்சாமி வண்டிமா. எந்த மயில்சாமி? அதாங்க உங்க கால்ல மோதிரம் போட்டான்ல, அவன் வந்திருக்கான். ஓ, அப்போ சோழா, பெட்டியை எடுத்துட்டு போய் அவர் வண்டியிலேயே வை. அம்மா, அந்த ஆள் வண்டியிலையா? சொன்னதை செய். ஏய் மயில் தொகை, வாடா. இன்னைக்கு உங்க வண்டியில வேற வண்டி போங்கயா. இருக்கு. எல்லாம் உன் நேரமியா? என்ன உனக்கு அடிச்சது யோகம். இன்னைக்கு பூ கூட உன் வண்டியில வச்சு விட்டாங்க. இப்ப தெரியுதாடா 7 ஏக்கருக்கு 70 ஏக்கருக்கு வித்தியாசம்? யார் ஜமீன்? இந்த 100 ரூபாய் எதுக்கு? டிப்ஸ். என்னது டிப்ஸா? ஆ. இதே வீட்டுக்குள்ள நான் 1000 ரூபாய் டிப்ஸ் கொடுத்திருந்த ஜமீனியா, எனக்கு 100 ரூபாய் கொடுக்குறேன். வேடா, இப்ப டீ குடிக்க காசு இருக்கா? பாப்பா, என் வண்டி இங்க இருக்கு, வாமா. சிந்தாமணி, நான் தான்மா பிரசிடண்ட். என் வண்டிக்கு வந்துரு. அவன் வெறும் பிரசிடண்ட், நான் எம்எல்ஏ. என் வண்டிக்கு வாங்க. நீங்களா ஏறுறீங்களா இல்ல நான் ஏத்தி விடவா? எனக்கு தான் கால் இருக்கு. அதத்தான் நான் நேத்தே பாத்துட்டேன். நீங்க எங்க போறீங்கன்னு சொன்னீங்கன்னா? கோயிலுக்கு போகணும். ஐயோ, ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கோவிலையே இங்க உருவாக்குவனே. நான் அங்கதான் போய் அர்ச்சனை பண்ணணும், வேண்டுதல் இருக்கு. போலாமா? ஐயோ, நானே வண்டி ஓட்டுறேன். டேய் ஏழேக்கரே, வண்டி போக போது சக்கரத்தில் தலை கொடுத்தாது, போடா. ஏய், ஓ மயில்சாமி, நிறுத்தியா? ஓ, நிறுத்தியா வண்டிய? ஏயா நடையாயா இது? சும்மா நடக்கும் போதே நாட்டி ஆடுறது மாதிரி சுகமா இருக்கியா? இப்ப மட்டும் சிற்பி பார்த்தான் சிலையே வடிச்சிருவான். சிற்பி பார்த்தா செல வடிப்பான், சட்டிபான செய்யறவன் பார்த்தா ஐயோ ஐயோ. வண்டி மாட்டி வச்சுட்டு அலையிற எனக்கே என்ன ரிசல்ட் கிடைக்கல. ஒத்த தேங்காயை வச்சுட்டு வழியில பாரு. ஐயா, 2 கண்ணும் தெரியாத கபோதிங்க ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. ஐயா, சிந்தாமணி அம்மா வராங்க. சிந்தாமணி அம்மா. சிந்தாமணி அம்மாவா? அம்மா, சிந்தாமணி அம்மா, உங்களை பார்க்க நான் எவ்வளவு தவம் கிடந்தேன். அந்த தவம் இன்னைக்கு நிறைவேறிடுச்சுமா. ஆஹா, என்ன அழகு. ஐயா, 2 கண்ணும் தெரியாத கபோதிங்க ஐயா, பிச்சை போடுங்க ஐயா. டேய், விரல விட்டு கண்ணை வெளியே எடுத்துருவேன். இப்பதான் 2 கண்ணையும் திறந்து சிந்தாமணியோட முன்னழகு பின்னழகெல்லாம் ரசிச்சிட்டு இருந்தேன். எங்களை பார்த்து உன்னை ஏன்டா கண்ணை மூடிட்ட? சில பேர்த்துக்கிட்ட கண்ணை மூடிட்டு தாயா பிச்சை கேட்கணும். கண்ணை திறந்து அவங்கள பார்க்க சகிக்கல ஐயா. டேய், உன்னதான் சொல்றேன். இல்ல, உங்களை தான் சொல்றான். உங்க 2 பேரும் சேர்த்தாயா சொல்றேன். அவ்வளவு வசிங்கமா இருக்கிறோம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. கூப்பிடுறேன் ஐயா.
ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கமுங்க. வாங்க. நம்ம வண்டி இங்க இருக்குங்க. வண்டி இங்க இருக்குங்க. முன்னாடி போகாதீங்க, ஓட்டுறவன் நானுங்க. என்ன சொல்ல போறாளே? இந்த வண்டி யாருது? இப்ப சாமி கும்பிட போறாருங்களே மலைச்சாமி ஐயா, அவர் வண்டிங்க இது. இந்த வட்டாரத்திலேயே பெரிய கோடீஸ்வரருங்க. சுத்தப்பட்ட அத்தனை கிராமத்திலயும் எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் ஐயாவுக்கு தெரியாம நடக்காதுங்க. ஓ, அவ்வளவு பெரிய ஆளா? அதான் நான் எதிரில வந்தும் அவர் திரும்பி பார்க்காம போறாரா? நீங்க என்னம்மா ரம்பா ஊர்வசி எதுக்கால வந்தாலும் புரிஞ்ச தலை நிமிர மாட்டார் எங்க ஐயா. குனிஞ்ச தலை நிமிரவே மாட்டாரா? அம்மா அவன் வண்டிக்காரன். நான் 7 ஏக்கர் மிராசு. என்னை தொடக்கூடாதா? இந்த சிந்தாமணி பத்தி புரிஞ்சுக்கவே முடியலையே. ஏதாவது விஷயம் பேசிட்டு வந்துருவா. நீங்க வண்டி மாதிரி உட்காந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது ஏன் வண்டி? ஏன் நான் இந்த வண்டியில உட்கார கூடாதா? உட்கார்ந்தா உங்க வண்டி போவாதா? வண்டி போவோம், ஆனா உங்க வண்டி நல்லா தானே இருக்கு. ஐயா, இந்த ஊர்ல நீங்க பெரும் புள்ளி. நீங்க நினைச்சா எது வேணாலும் செய்யலாம். கோயிலுக்கு வந்த இடத்துல அம்மா மேல கண்டவன் கண்ணெல்லாம் படுது. அதனாலதான் ஒரு பாதுகாப்பாக உங்க வண்டியில ஏத்தாங்க. ஓஹோ, என்ன நம்பி வந்திருக்காங்கன்னா நான் பாதுகாப்பு கொடுத்துதான் ஆகணும். தள்ளி உட்காருங்க. சுபையா வண்டி எடு. அம்மா போயிட்டாங்க. நான் அம்மா ஃபாலோ பண்ணணும். நான் வண்டி முன்னாடி உட்காந்துக்கிறேன். நீ வண்டி எடுங்க. ஏண்டா பரதேசி நாயே, நீ வண்டிக்குள்ள உட்கார்ந்து நான் வண்டி ஓட்டுறதுக்கு நான் என்ன வண்டிக்கானடா? அங்க என்னடா சொன்ன? அம்மா பேர்ல கண்டவன் கண்ணெல்லாம் படுதா? நான் கண்டவனாடா? ஐயோ உங்களுக்கு சொல்லுங்க. என்ன ஒன்னையா நீ சொல்லிட்டியா? வண்டிக்கு பின்னால ஓடி வாடா, எச்சுக்கிற நாயே. சரி, வண்டி எடுங்க. இல்ல 2 பேரும். இப்ப என்ன நடந்து போச்சு அண்ணே? வேண்டாம் அண்ணே, இந்த முடிவுக்கு வராதீங்க அண்ணே. இந்த உலகத்துல நீங்க ரொம்ப நாளைக்கு வாழணும். அதை நான் பார்க்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ நாம சினைதம் ஆயிட்டோம். என்னை விட்டு பிரியலாமா அண்ணா? போய் ஒரு பொம்பளைக்காக தூக்க மாட்டேங்கிறீங்களே, நாளைக்கு சரித்திரம் என்ன சொல்லும்? ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கல மாட்டினாங்க, அது சரித்திரம். போனா போகுது, விட்டுருங்க அண்ணே. இவ இல்லாட்ட இன்னொருத்தி. அண்ணே, தம்பி சொல்ற கேளுங்க அண்ணே. இல்லடா, இனியும் இருக்கக்கூடாது. இருந்தா எல்லாருக்கும் இடைஞ்சல். பல பேர் வருத்தப்படுறாங்க. இத கொஞ்சம் இழுத்து பாரு. அண்ணே வேண்டாம் அண்ணே. சரி வாடா, வந்து இழுத்து பாரு. சரி, ரொம்ப வெறுத்துட்டீங்க போல் இருக்கு. என்ன நீங்க செத்ததுக்கு அப்புறம் பணத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டுமா, இல்ல தர்மம் நினைச்சு காக்கைக்கும் கழுவுக்கும் போட்டுட்டுமா? அத நான் யோசிக்கணும். இத நீ வந்து இழுத்து பாரு. நீங்க தூக்க மாட்டிக்கிறதுக்கு நான் என்ன இழுத்து பார்க்கணும்? இது எனக்கு இல்லடா, உனக்கு தான்டா. ஐடியா கொடுக்குறியா? ஐடியா இப்ப சொல்றா. நீ செத்தா உன் பணத்தை போலீஸ் கிட்ட ஒப்படைக்கவா, இல்ல டிச்சு குழி கொடுக்கிற சொர்ணாய் கிட்ட இழுத்து விட்டுறவா? ஏண்டா, எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஐடியா கொடுக்கறேன்னு சொல்லி என்கிட்ட இருந்த சிந்தாமணியை பிரிச்சு இன்னொரு முரண கிட்ட மாட்டி விட்டியாடா? மாட்டி விட்டியாடா? நானும் உங்களை மாதிரி மிராசு 7 ஏக்கர் சொந்தக்காரன் தெரியும்ல? 7 ஏக்கரும் ஒரு டிவிஎஸ் 50 வச்சிட்டு ஊருக்குள்ள மிராஸ்தார் சொல்லி எச்சிக்கல நாய்ங்களா? நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. அந்த மலைச்சாமி தேவர் சிந்தாமணி எழுத்துல தாலி கட்டினது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பொதுமக்கள் வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. இன்னும் அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கணுமா? தாலி கட்டிட்டா அவனோட வாழ்ந்துருவானா? ஏன் வாழ முடியாது? அவர் இந்த வட்டாரத்திலே பெரிய தொழிலதிபர் தெரியும்ல? போடா போடலங்க. எங்க வட்டாரத்தில் நான் கொடுத்த பெரிய தொழிலதிபர். டேய், இந்த மாதிரி தொழிலதிபர்களை கல்யாணம் பண்ணிட்டு போனவங்களுக்கு எல்லாம் போன 3வது மாசமே திரும்பி பழைய தொழிலுக்கே வந்திருக்காளுங்க. இத நான் பேப்பர்ல படிச்சிருக்கேன். எதுக்கு ஒரு 3 மாசம் பொறுத்து இருந்து பாப்பமேடா? சரி, சிந்தாமணி மறுபடியும் திரும்பி வந்துட்டா நான் ஏத்துக்கிறேன். நீ ஊருக்கு ஓடி போயிரு. அப்ப ஏன் 7 ஏக்கர்? ஏண்டா, தியாகிகளுக்கு 5 ஏக்கர் கொடுக்குறாங்க. நீ எனக்கு இந்த தியாகத்தை பண்ண போற, உனக்கு நான் ஒரு 7 ஏக்கர் கொடுக்க மாட்டேனா? சரி, எனக்கு 7 ஏக்கர், உங்களுக்கு 70 ஏக்கர். ரெண்டுக்கும் மத்தியில எவனாவது ஒருத்தன் 100 ஏக்கரை கொடுத்து சிந்தாமணி செட்ட பண்ணிட்டா? அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா அவனுக்கு இல்லாம எனக்கு இல்லாம சிந்தாமணியை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதெல்லாம் உங்களால முடியாதுண்ணே. டேய், யாருகிட்ட முடியாதுங்கிற? எங்க பரம்பரை பத்தி உனக்கு தெரியுமாடா? எங்க தாத்தன் ஐயனார் கோயில் அருவாளை புடுங்கி 5 பேரை வெட்டி இருக்கா. எதுக்காக? ஒரு பொண்ணுக்காக. எங்க அப்பன் முனியாண்டி கோயில் கடப்பாறையை புடுங்கி 3 பேரை குத்தி இருக்கா. எதுக்காக? அதுவும் ஒரு பொண்ணுக்காக. சிந்தாமணியும் ஒரு பொம்பளை தான் என்கிட்ட கிடைச்சிருக்காடாவா? ஏய், எங்க பரம்பரையிலேயே கத்தி எடுத்தோம்னா நாங்க ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டோம்டா. அண்ணே, உங்க பரம்பரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப இடுப்புல ஏதாவது கத்தி கத்தி வச்சிருக்கீங்களா? பயப்படாத அண்ணே.
சொன்னீங்க செஞ்சிட்டீங்க. என்னடா சொல்ற? சிந்தாமணி பணத்தை போலீஸ் எடுத்துட்டு போகுது, கொன்னது நீங்க தானே? அது நான் இல்லடா. மறைக்காதீங்கண்ணே. சொன்னது செய்வோம், செய்வதை சொல்லுவோம்னு பல பேர் சொன்னாங்க. ஆனா யாருமே செய்யல. நீங்க ஒருத்தர் தான் சொன்னதை கரெக்டா செஞ்சிருக்கீங்க. என்ன செஞ்சத கோர்ட்ல வந்து சொல்லுவீங்களா? ஐயோ அம்மா, அத நான் செய்யவே இல்லடா. என்ன விளையாடாதீங்கண்ணே. எங்க தாத்தா 5 கொலை பண்ணாரு, எங்க அப்பா 3 கொலை பண்ணாருன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க 1 கொலை பண்ணிட்டு உங்க பரம்பரை கௌரவத்தையே காப்பாத்திட்டீங்க. ஐயோ, எங்க பரம்பரையில முட்டை கூட சாப்பிட்டது இல்லடா. நாங்க ஐயர்ரா, சுத்த சைவம்டா. அன்னைக்கு என்னமோ நாங்க கத்தி எடுத்தா ரத்தக்கரை பார்க்காம வைக்க மாட்டோம்னு சொன்னீங்க. அது ஆடு அறுத்த கத்தியில கொஞ்சம் ரத்தம் ஒட்டிருது, அதை சொன்னேன்டா. அப்ப பாறையில ஏறிக்கிட்டு தைய தக்கன்னு குதிச்சீங்க. பக்கத்துல பாறை இருந்தது, ஏறி குதிச்ச. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்ல முடியுமாடா கண்ணா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். இரு, நீ எங்க போற? நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் பார்த்து உங்க வீரத்தை பத்தி சொல்லிட்டு ஐயோ, வந்தேன். நான் வீரம் இல்ல, சுத்த கோலை. அன்னைக்கு ஒரு 5 வயசு பையன் கல்ல எடுத்துட்டு என்ன ஒரு மேலுக்கு துரத்துல, அது நீ பார்த்தல. நான் வீரம் இல்லப்பா, என்ன விட்டுரு. சரி, இந்த வந்துடுறேன். ஆஹா, வேண்டாம். வண்டி எடு. முத்து, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்ம வீட்டு பொம்பளைங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கால் எடுத்து வைக்கலாமா? மாமா கௌரவம் என்ன வருது? இந்த வீட்டு பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல. பாண்டித்துறைன்னு 6 எழுத்து, அதை எழுதுறதுக்கு வக்கு இல்லாம கேவலமா கை நாட்டு வச்சுங்க பாருங்க. அதுல போகாத கௌரவம் நான் இங்க வந்ததுல போயிடுச்சாக்கும். நீங்க தான் எல்லாரும் கேவலப்படுத்துறீங்க தெரியுமா? கை நாட்டு கேஸுக்கு கௌரவம் என்ன கௌரவம்? மானத்தை வாங்குறானே. அடப்பாமே, உங்க அக்கா பொண்ணு ஒண்ணு அவ்வளவு கேவலமா பேசிட்டால பாண்டின. ஆமாப்பா. ஏன் பாண்டியன கையெழுத்து கூட போட தெரியாம இருக்கீங்களே? நீங்க பள்ளிக்கூடத்துக்கே போனது இல்லையா? டேய், எங்க மாமா மட்டும் பள்ளிக்கூட போக விட்டுருந்தாரு. நான் அம்புட்டு படிச்சு உங்க பள்ளிக்கூடத்துல டீச்சர் ஆயிருப்பேன்டா. அது இருக்கட்டும், என் பேரை எழுதி கூட. பேரு தானே? ஆமா. எழுதிடுறேன். அழகா எழுதணும். அண்ணா, உங்க பேரு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. பாண்டி துறை. அடேங்கப்பா, இது டெல்லி வரைக்கும் பேசுண்டா. ஏண்டி, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரும்போது நீ அவங்கிட்ட என்னடி சொன்ன? சாப்பாட்டு வேலை தாண்டி அவன் வரலன்னா அவன் உண்மையிலே கோச்சுட்டு தான் போயிருக்கான். அப்படி எங்க போயிருப்பான்னு தெரியலையே. அக்கா, வந்தாச்சு, கூட்டு போய் நல்லா கொட்டு. அக்கா, இதோ சரியான நேரத்துக்கு வந்துடுச்சே. சு. என்ன பாண்டி, சாப்பிடாம கூட எங்கப்பா போயிட்ட? அக்கா, சோறாக்க முக்கியம். அதை சுட வச்சு அப்புறம் சாப்பிட்டுக்கலாக்கா. ஆனா மனுஷனுக்கு சூடு சொரணை இருக்கே, அதை ஆற போட முடியாதுக்கா. என்ன லொல்லு இருந்தா பாண்டித்துறைன் என்னோட பேரை எழுதி காட்ட முடியுமான்னு என்கிட்டயே சவால் விடுவோம் பொண்ணு. என்னவே அவ கிடக்குற அம்மிக்கல்லு. ஏண்டி, நாங்க என்ன ஊமைகளா எழுதி காட்டுறதுக்கு? ஏன் வாய் நிறைய பாண்டித்துறைன்னு கூப்பிட்டா உங்க காதுல ஏறாதோ? டேய் தம்பி, உனக்கு பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணி வச்சிருக்கேன். நேரத்துக்கு சாப்பிடலன்னா வயிறு கட்டு போயிடும். நீ வாட தம்பி. ஐயோ அக்கா, மானத்தை வாங்குறானே. அக்கா, சவாலுன்னு வந்துட்டா சாப்பாடு அக்கா முக்கியம். நான் எவ்வளவு பெரிய ரோஷக்காரன் இப்போவாவது தெரிஞ்சுக்க, முடிஞ்சா படிச்சுக்க. என்ன தம்பி இது, கையில கரிய பூசிட்டு வந்து நிக்கிற? கரி இல்லக்கா, என்னோட வெறி. என் பேரை எழுதி காட்ட முடியுமான கேட்டாலாவ பளிச்சுன்னு பாண்டித்துறைன்னு எழுதிருக்கேன். பாண்டித்துறை. அடேங்கப்பா, என் தம்பியோட அறிவே அறிவுதான். இது அழிக்காம அப்படியே வச்சிரு தம்பி. உங்க மாமா வந்ததுக்கு அப்புறம் காமிச்சேன்னா ரொம்ப பெருமைப்படுவாரு. அக்கா, மாமா விடுக்கா, அவர் நம்மாலு. நான் ஊர்ல இருக்கிற சுப்பிரமணியன், குப்புசாமி, ராமூர்த்தி எல்லாருக்கிட்டையும் காட்டிட்டு வந்துட்டேன். இதை படிச்சு பார்த்துட்டு, டேய் பாண்டித்துறை, நீ எங்கேயோ போயிட்டதா என்ன முக்கிய மாமா? ஐயோ, இத வேற ஊர் முழுக்க போய் காமிச்சிட்டு வந்துட்டீங்களா? ஏண்டி, அவன் பேர் அவன் எழுதி காமிச்சதுல உனக்கு என்னடி போறாம? ஐயோ, அப்படி இல்லம்மா. மாமா கையில என்ன எழுதிருக்கு தெரியுமா? என்ன எழுதிருக்கு? பாண்டித்துறைன்னு எழுதிருக்கு. இல்ல, நான் ஒரு முட்டாள் எழுதிருக்கேன். என்னது முட்டாளா? இப்ப எங்க போறீங்க? இதை எழுதுறவங்களை அடிக்க போறேன். ஆவுன்னா அடிக்கிறத விட்டுட்டு இனிமேலாவது ஆனா ஆவனா படிக்க ஆரம்பிங்க. அப்பதான் உருப்பிடுவீங்க. இனிமே நான் எந்த பள்ளிக்கூடத்துல படிக்க போறேன்? அக்கா, இந்த பத்தியா என்ன தனியா விட்டுட்டு போற பத்தியா? மாமா, ஏன் கவலைப்படுறீங்க? நான் உங்களுக்கு சொல்லி தரேன்.
மாமா ஆ? எங்க நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஆ எழுதுங்க. ஆ. ம். நல்லா இருக்க முத்து. படிக்கும் போது முத்து கித்துனெல்லாம் கூப்பிடக்கூடாது. ஆ. மேடம் தான் கூப்பிடணும், புரியுதா? மேடம் ம். நல்லா இருக்க. மேடம் நல்லா இருக்கா? ம். ம். பரவாயில்ல. இப்போ ஆ எழுதுங்க. ஆ, ஆ. 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 ஆ, இந்த அதான் எழுத சொன்னேன். ஆக்கு கொம்பேங்க, கொம்பு போடுங்க. நீ முதல்ல அந்த கொம்பு போடு, அதுக்கப்புறம் தான் கொம்பு போடுவேன். இந்த கொம்பா ஆ. தோ போட்டுட்டேன். இப்ப போடுங்க. ஐயோ, இதுக்கெல்லாம் போய் அடிச்சுக்கிட்டு. ஆஹா. இது சரியா? என்ன அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இந்த பக்கம் திரும்புங்க. எந்திரிங்க. ஆ, இந்த மரத்துல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இந்தாங்க. என்னது இடது கையால கொடுக்கறது, வலது கையால கொடுங்க. வலது கையில குடுக்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லையா, ஆனா இது விட்டா வேட்டி வந்துரும். வேட்டி தானே, அந்த பரவாயில்ல. ஐயோ, என்னதான் நீங்க சொந்தக்கார டீச்சர் மேடம் இருந்தாலும் வேட்டி இல்லாம பாடம் கத்துக்கிறது தப்புங்க. ஐயோ, மாமா. நான் அதுக்கு சொல்லல மாமா. என்ன முத்துது? இனிமே நீங்க என்கிட்ட பாடம் கத்துக்க வரும்போது பேண்ட் ஷர்ட் தான் போட்டுக்கிட்டு வரணும். ஆஹா, எங்க அக்கா மக பேண்ட் சொக்கா கொடுத்தாரு.